அடுத்த நாள் காலை அரசர் அறிவாளியின் வார்த்தைகளை மறக்க முடியாமல் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார். அரசர் உடனே தன் குருவான செல்வ நம்பியை அழைத்து ஆலோசனை கேட்டார். அவர் ஆலோசனையின்படி நாட்டிலுள்ள அறிவாளிகளை அழைத்து விவாதம் நடத்தி உண்மையை விளக்குபவருக்கு பரிசான பொன்மூட்டை தானாகவே தாழ்ந்து வரும் என்று அறிவித்தார். இந்த அறிவிப்பை கேட்டதும் பற்பல வித்தகர்கள் அரச சபைக்கு வந்து தங்கள் அறிவை பயன்படுத்தி முயற்சி செய்தார்கள். ஆனால் எவ்வளவு முயன்றும் பொன்மூட்டை மட்டும் கீழே இறங்கவில்லை. அரசரின் சந்தேகமும் தீரவில்லை. அப்பொழுது இந்த விவாதத்தை யார் உண்மை சொல்ல போகிறார்? பொன்மூட்டை யாரிடம் இறங்கும்? அன்று இரவு ஸ்ரீவில்லிபுத்தூரில் விஷ்ணு சித்தர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். அப்பொழுது பெருமாள் அவர் கனவில் தோன்றி நாளை மதுரையில் உள்ள அரச சபைக்கு சென்று வேதங்களில் சொல்லப்பட்ட பரதத்துவத்தை அரசருக்கு எடுத்துச் சொல்லி பொன்மூட்டியை பெற்று வரும்படி கூறினார். அதற்கு விஷ்ணு சித்தர் தான் வேதம் எதுவும் கற்றவன் அல்லன் என்றும் அரச சபைக்கு செல்லும் தைரியமும் தமக்கு இல்லை என்றும் கூறினார். அதற்கு கடவுள், கவலைப்படாதே, நீ ஒரு கருவிதான், நான் உனக்காக பேசுவேன் என்று கூறினார். இது பெருமாளின் கட்டளை என்று உணர்ந்த விஷ்ணு சித்தர் மதுரையில் உள்ள அரச சபைக்கு புறப்பட்டார். எளிய பக்தன் அரச சபையில் என்ன பேச போகிறார்? பொன்மூட்டை இறங்குமா?